வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, பற்களை பராமரிப்பது எப்படி? பல்லு போனால் சொல்லு போச்சு, பல்லு போனால் பவுஷு போச்சு. பவுஷுன்னா அழகு, முகத்தோற்றம். பல்லு போச்சுன்னா பொக்கவாய். இந்த பல்லை விழாமல் பல்லை பாதுகாப்பது எப்படி? சுலபமாக அந்த காலத்தில் சித்தர்கள் நிறைய சொல்லி இருக்கிறார்கள். அதற்காக அவர்கள் சொன்ன மூலிகைகள் சொல்லுவார்கள். பழங்காலத்தில் எல்லாம் கூட அந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த போது இந்தியர்களை பற்றி சொல்லுவார்களாம், தே டெய்லி யூஸ் எ நியூ ப்ரஷ் என்று. அவ்வளவு ரிச்சா என்றால் அவர்கள் உபயோகப்படுத்தியது எது? பல்குச்சி. இன்றைக்கெல்லாம் பல்குச்சி இல்லாமல் போச்சு. என்னென்ன குச்சிகளை பயன்படுத்த வேண்டும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்த்தால், வேலுக்கு பல் இருகும், வேம்புக்கு பல் துலங்கும், பூலுக்கு போகம் பொழியும் கான், ஆளுக்கு தண்டா மறையாளும் சாருவளே, நாயுருவி கண்டால் வசீகரமாம் கான் என்று சில மூலிகைகளை பல் துலக்குவதற்கு சித்தர்கள் சொன்னார்கள். எந்த மூலிகையை பயன்படுத்தினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் சொன்னார்கள். கருவேல மரத்தினுடைய குச்சியை கொண்டு வந்து அந்த கருவேலம் குச்சியினுடைய அந்த நுனியை நன்றாக வாயிலிட்டு மென்றால் அது நீங்கள் எந்த சாஃப்ட் ஃப்ரெஷ்ஷும் ப்ரஷ்ஷும் அதுக்கு பக்கத்தில் வர முடியாது. அவ்வளவு சாஃப்டாக மென்மையாக அது இருக்கும். அதை நன்றாக மென்று விட்டு அதை பல்லை தேய்ப்பதற்கு பயன்படுத்தினால் என்ன ஆகும்? ஆடிக்கொண்டிருக்கிற அசைந்து கொண்டிருக்கிற பற்கள் கூட அப்படியே நின்று இறுகி போய்விடும். வேலுக்கு பல் இறுகும். அடுத்து என்ன குச்சியை சொன்னார்கள்? வேப்ப மரத்தினுடைய குச்சி. வேப்ப மரத்தினுடைய குச்சியும் அதே போல் நன்றாக மென்று விட்டு அதை போட்டு பல் துளைக்கினால் அதுவும் அது ஒரு சாஃப்ட் ப்ரஷ் போல் இருக்கும். அதை வைத்து பல் துளைக்கி விட்டு வாயை கொப்பளித்து தொப்பி விட்டு அப்படி விரலால் தேய்த்து பார்த்தீர்களானால் கீச் கீச் என்றும் கிர் கிர் என்றும் எகிரிலே சத்தம் கேட்கும். பல் அவ்வளவு தூய்மையாகும். அப்போது வேப்பங்குச்சியில் என்ன நடக்கும்? வேம்புக்கு பல் துலங்கும், பல் சுத்தமாகும். பல்லில் இருக்கிற கிருமிகள், எகிரில் இருக்கிற கிருமிகள் எல்லாம் போய்விடும். பூலாக்குச்சி என்று ஒரு குச்சி உண்டு. அந்த இலையை பார்த்தா நம்ம புளிய இலை மாதிரி சின்ன சின்ன இலை இருக்கும். அதை பூலாக்குச்சி என்று சொல்வார்கள். அதுவும் வாயிலிட்டு மென்றால் அந்த குச்சியை மிக மென்மையான ப்ரஷ்ஷை போல அந்த குச்சியினுடைய நுனி பகுதி மாறும். அதிலே பல் துளைக்கு வந்தால் அதிலே ஊறுகிற சாரினாலே ஆண்மை பெருகும். பூலுக்கு போகம் பொழியும் கான், ஆளுக்கு தண்டாமரையாளும் சாருவளே. தன் தாமரை, தன் என்றால் குளிர்ந்த, தாமரை என்றால் செந்தாமரை மலர். செந்தாமரை மலரிலே வீற்றிருக்கிற அந்த லட்சுமி கடாட்சம் உண்டாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடலுக்கு நோய் வராமல் பாதுகாக்கப்படுவீர்கள். ஏன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். தண்டாமரையாளும் சார்வலன்னா இது என்னடா அது ஆழம் விழுத போட்டு பல்லு விளக்குனா செல்வம் வந்துருமோன்னா அது அல்ல பொருள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோய் வராமல் உடலை பாதுகாப்பதற்கு முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டியது வாய். அதனால் அந்த வாயிலே இருக்கிற அந்த எகிரை நன்றாக இந்த குச்சிகளினாலே தேய்த்தால் பல் மட்டுமல்ல எகிரையும் தேய்க்க முடியும். அந்த எகிர் என்பது பல்லுக்கு அடியில் இருக்கிற வேர்பகுதி, அதையும் தேய்க்க முடியும். இன்னொரு குச்சியை சொல்லியிருக்கிறார், நாயுருவி. நாயுருவி என்பது அக்கிராந்தஸ் ஆல்பா என்று ஆங்கிலத்தில் தாவரையல் பெயர். அது அப்படி நடந்து போனால் அது பக்கத்தில் அந்த செடியினுடைய விதை இருந்தால் அது துணியில் அப்படியே ஒட்டி கொள்ளும், உருவி கொண்டு வந்துவிடும். அது நடந்து போனால் அது காலில் எப்படும் மறுபடியும் அதை தட்டி விட்டால் அந்த இடத்துல அந்த விதை விழுந்து புது செடி முளைக்கும். அதனால் விதைகள் பரவுவதற்கு டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ், இயற்கையே அந்த தாவரத்திற்கு அந்த விதைகளிலே அப்படி ஒட்டி கொள்ளுகிற தன்மையை தந்திருக்கிறது. அதற்கு நாயுருவி என்று பெயர். அந்த நாயுருவி செடியுடைய வேர் இருக்கிறதே, அந்த வேரை நன்றாக நறுக்கிவிட்டு அதை மென்றால் அவ்வளவு சாஃப்டாக இருக்கும். அதை போட்டு அப்படி பல் துளைக்கினால்
அந்த பல்லில் இயல்பான ஒரு இதமான ஒரு நுரை வரும். தேய்க்க 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 இந்த பல்லுக்கு ஒரு பளபளப்பு கிடைக்கும். அதனால் நாயுருவி கண்டால் வசீகரமாம் காண், பார்த்தவர்களை வசீகரிக்கிற அளவுக்கு பல்லிலே ஒரு பளபளப்பை கொடுக்கக்கூடியது அந்த நாயுருவி வேர். இவைகளை கிராமப்புறத்தில் இருப்பவர்களாவது இவைகளை பின்பற்றி பல் துலக்கினால் பல் நீடித்து ஆரோக்கியமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.